Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Alladhi hadana lil Islam wa ma kunna linahtadiya laula an hadanallah. Thumma salatu wassalamu ala nabiyyina wa habibina Muhammad ibn Abdullah wa ala alihi wa sahbihi wa sallam amma ba'd. இந்த பாடப்பகுதியில் நமக்கு தனாசு சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம். தனாசு உல் ஆமிலைனி அவில் அவாமிலு, ஆமில்கள் முரண்பட்டு கொள்ளுதல் அப்படின்ற ஒரு பாடம். தனாச என்கிற சொல்லுக்கு மொழி ரீதியாக சண்டையிட்டு கொண்டான், பிரச்சனைப்பட்டு கொண்டான் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிரச்சனை படுறது, சண்டையிடுறது, அதுக்குத்தான் நம்ம தனாச என்று சொல்கிறேன். எனக்கும் இன்னொருவருக்கு மத்தியில் ஒரு விஷயம் சம்பந்தமாக முரண்பாடு, சண்டை அப்படி இருந்தால் நம்ம அதுக்கு தனாச அல்லஹவானி, ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லுவோம். அப்போ ஆமில்கள் அடிப்பிடிப்படுற, சண்டை பிடிக்கிறன்னு எதுக்கு சொல்கிறாங்கண்டா, அதாவது ஒரு மஅமூல் அல்லது குறைவான மஅமூல்கள் ஒரு மஅமூல் ரெண்டு ஆமிலோ அல்லது பல ஆமில்களோ வார, அல்லது பல அந்த குறைவான ஆமில்கள் அதை விட குறைவான மஅமூல்கள் அதை விட அதிகமான ஆமில்கள் வார. ஒரு மஅமூல் ரெண்டு ஆமிலோ அல்லது பல ஆமில்களோ வார, அல்லது குறைவான மஅமூல்கள் பல ஆமில்கள் வார, அதுக்குத்தான் நம்ம சொல்வோம் தனாசு அப்படின்னு சொல்றேன். அதை இன்னும் கொஞ்சம் நம்மளோட பாசிட்ட விளக்கமா சொல்றீண்டா, ஒரு குட்டி ரெண்டு பொடிய மாதிரி சண்டை பிடிச்சிக்கிற மாதிரி. ஒரு குட்டி இருக்கால், அவளுக்கு 2-3 பேர் மல்லு கட்டுறது. இதுல மறு சைடும் வரலாம் தானே. ஒரு போய் 2-3 குட்டி ட்ரை பண்ற, அதுவும் வரலாம். அதுவும் தனாசுல நமக்கு எடுத்து கேளு. அப்ப ஒரு அந்த ஒண்ட உரிமை கொள்வதில் 2-3 பேர் என்ன செய்யறது, சண்டை பிடிச்சிக்கிறது. அப்ப இங்க என்ன நடக்குது, ஒரு மஅமூல் ரெண்டு ஆமில் அல்லது பல ஆமில்கள் வார, அல்லது குறைவான மஅமூல்கள் பல ஆமில்கள் வாரது. இப்ப நம்ம இங்க வாசிச்சு பார்க்க போறோம். பாருங்க, பாபுன் ஃபித் தனாசுஇ, பாபுன் ஃபித் தனாசுஇ, தனாசுடைய பாடத்தை வழங்கப்படுத்துவது சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட் பேச போறாங்க. தனாசுவிலே ஒரு பாடம். யஜூசு ஃபி லரபனி வலரபுத்து ஜெய்தன், லரபனி வலரபுத்து ஜெய்தன் போன்ற வாக்கியத்திலே ஆகும். இங்க பாருங்க, இந்த வாக்கியத்தை லரப லரபுத்துன்னு 2 பேர் வந்திருக்கு. இடையில மஅமூல பார்த்தீங்கன்னா லரபனி என்கிறதுக்கு லரபைக்கு ஃபாயில் வர இல்லை, ஆனா மஃபூல் வந்துட்டு. லரபுத்துக்கு ஃபாயில் மஃபூல் அதுல வரல, பின்னுக்கு ஜெய்தன் ஒரு சொல் இருக்கு. இந்த ஜெய்தன் என்கிறத லரபுத்துக்கு மஃபூல் பிஹியாக கொடுக்கிறதா, அல்லது ஃபெஸ்துக்கு அந்த லரப என்கிற அந்த ஃபியலுக்கு ஜெய்தன் என்கிற அந்த கடைசியில் வந்திருக்கக்கூடிய ஒரு மஅமூல நம்ம ஃபாயிலாக ஏற்படுத்துவதா, லரப நீல வரக்கூடிய அந்த லரபவுக்கு ஜெய்த ஃபாயிலாக ஏற்படுத்துவதா, அல்லது லரபுத்து என்கிற ஃபியலுக்கு மஃபூலாக அதை ஏற்படுத்துவதா குறித்த வாக்கியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஜெய்தன் என்கிறத லரபுத்துவுக்கு தான் மஃபூல் பிஹியாக ஆக்கி இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரியுது தானே, என்னது ஒரு மஅமூல் 2 ஆமில் வந்த மாதிரி ஒரு கன்செப்டை காட்டியிருக்காங்க. இப்ப தனாசுடைய பாடத்துல தான் இவங்க சொல்றாங்க என்னென்றால், லரபனி வலரபுத்து செய்தன் போன்றதிலே உனக்கு ஆகும் ஏமாருல் அவ்வலி, முதலாவது ஆமிலுக்கு அமல் செய்து வைப்பது. முதலாவது ஆமில் எது, லரபனி, அதுக்கு அமல் செஞ்சு வைக்கணும். ஃபெஸ்ட் வந்ததுக்கு என்ன, அவர் தானே முந்தி வந்தாரு. முதலாவது பெண் கேட்டு போனவருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறது என்கிறது தானே முறை. எப்பொழுதுமே அல் ஃபதுலுல் முத்தகத்தீம், முந்தினவருக்கு தான் சிறப்பு. 2 பிள்ளைகள் ஒரு ஆளை லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தி காலத்தால முந்திட்டார், ஒருத்தி காலத்தால பிந்திட்டார். அப்ப அந்த முந்தி வந்தவளுக்கு நம்ம ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்கத்தானே செய்வோம். இங்க இருந்தாலும் நம்ம அதை முக்கியத்துவம் கொடுக்கத்தான் செய்வோம். நம்மளை முதலாவது தேர்வு செஞ்சுட்டாலே, ஒருத்தர் 4 கல்யாணம் முடிச்சாலும் முதலாவது முடிச்சவள் அவனை மறக்கிறான் தானே. அவள் எந்த கேடுகட்ட எத்தகைய பொம்பளையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு ராட்சசியாக இருந்தாலும், முதலாவது முடிச்சவள் அவன் மறக்க மாட்டான் லேசில. என்றால் அதுக்கு அல்ல அப்படி வச்சிருக்கான் அந்த ஒரு இதோண்ட. மற்றது 2வது 3வது 4வது முடிக்கிறது அதெல்லாம் ஒரு ஆப்ஷன்ல வர்றது தானே.
அப்ப கூஃபிங்களும் சொல்றாங்க என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்தவரத்தை நம்ம பார்க்கணும். அது உலகத்துல எல்லா இடங்கள்லயும் நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தவருக்கு ஒரு பெட்ரோல் செட்ல கூட முதலாவது பெட்ரோல் அடிச்சு விடுவான். ஒரு ஏடிஎம் கார்டுல ஒரு ஏடிஎம் மிஷின்ல போய் ஒரு ஏடிஎம் கார்டை போட்டு என்னது காசு எடுக்கிறதுலையும் முந்தி போனவருக்கு என்னது ஒரு முதல் உரிமை இருக்குதானே செய்யுது எங்கேயுமே. அப்ப அதுதான் அவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டால், முதலாவது ஆமீலுக்கு நம்ம அமல் செஞ்சு வைப்போம் அப்படிங்கிறாங்க. வக்தாரகுல் கூஃபியூன, கூஃபிங்கிற அந்த கருத்தை தேர்வு செய்யறாங்க. அப்ப லரபனி வலரபுத்து ஜெய்துண்டு சொல்லணும்னு வாங்க. ஜெய்துன லரபவுக்கு ஃபாயிலாக வைங்கன்றாங்க. அப்ப ரெண்டாவது வந்தாரே வலரபுத்து, அவருக்கு மஃபுல் பிஹி என்ன செய்யற லமீர்ல அமல் செஞ்சு கொடுங்க. லரபுத்து ஹூன்னு சொல்லுங்க. அந்த ஹூ என்கிற லமீர் செய்த பத்து மீளும். ஃபயுது மருஃபிசானி, இரண்டாவதிலே லமீராக கொண்டு வரப்படும் குல்லுமா எஹ்தாஜ், தேவை காணக்கூடிய அத்தனையும். அது தேவை காணக்கூடியதுன்னா ரெண்டாவது ஆமீலுக்கு ஃபாயில் தேவைப்பட்டாலும் மஃபூல் தேவைப்பட்டாலும் மஜ்ரூர் தேவைப்பட்டாலும் என்ன தேவைப்பட்டாலும் அதை நீங்க லமீர்ல கொண்டு வாங்க அப்படின்றாங்க. அவிசானி, அல்லது இரண்டாவது ஆமிலுக்கு நீங்க அமல் செஞ்சு கொடுக்கலாம். சானி, ரெண்டாவதுக்கு அமல் செஞ்சு கொடுக்கலாம். அவங்க அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க என்றால், அதுதான் அந்த மாமூலுக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க. இப்ப லரபனி வலரபுத்து ஜெய்தன் சொல்லும் பொழுது லரபுத்துக்கு மிக அருகில் இருப்பவர் யார் தான்? ஜெய்தன் தான். என்னைக்குமே உம்மா அப்பா நீங்க பாருங்க, அந்த பக்கத்தில் இருக்கிற பிள்ளைய கூடுதலா கவனிப்பாங்க. அது உலகத்துல உள்ள மரபும் தான். இப்ப எங்களோட உமாவுக்கு 8 பிள்ளைகள், நானும் ஒரு 16 பிள்ளை வைக்கணும்னு சொல்லி நீங்க துவா செய்யுங்க. இந்த பக்கத்துல இருக்கிற அந்த ஆக்களோட கொஞ்சம் என்னது பாசம் கூடத்தான். ஏன்னா அவங்க எப்பயுமே என்ன நினைப்பாங்க, நமக்கு ஏதாச்சும் என்ன சரி ஆகினுச்சின்னு சொன்னா பக்கத்துல உள்ள நம்மளே பார்க்கணும் அப்படின்ட்டு. எங்களோட வீட்டையும் நாங்கள் 8 புள்ளண்டத்துக்கு உமா அப்பா என்னோட இறக்கம் கூடத்தான். இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறாவே தாத்தகாரி, அவளோட கொஞ்சம் பாசம் கூட, அவளோட பிள்ளைகளை தூக்குறதும் எடுக்கிறதும் கொஞ்சம் கூடத்தேன். அப்ப அந்த பக்கத்துல இருக்கிற ஒருத்தரோட இந்த போன்களை கூட நீங்க பாருங்க, அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கு தானே, டிவைசஸ், இந்த பக்கத்துல இருக்கும் பொழுதுலாம் இழுக்கும் நல்லா. அந்த எனது கவரேஜின் தான் எல்லாமே தான், எல்லா டிவைசஸும் இழுக்கிற வீதம் கொஞ்சம் கூடத்தான். அதே மாதிரி இங்கேயும் என்னன்னு கேட்டா, இந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல இருக்கிற அந்த ஆமீலுக்கு அமல் செஞ்சு கொடுக்கறதுக்கான அதிகாரத்தை கூட கொடுத்துட்டாங்க. அது பசரியுங்கள் பார்த்த வேறு தான். அது வக்தாரகு பசரியூன, பசரியுங்கள் அதனை தேர்வு செய்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? குர்பி அல் ஆமில் மினல் மஅமூல், ஆமில் மஅமூலுக்கு பக்கத்தில் இருக்குது என்கிறது தான் காரணம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவருக்கு அமல் செய்யறது லேசி, தூரத்தில் உள்ளவருக்கு அமல் செஞ்சு வைப்பதை விட. ஃபயுதுமருஃபில் அவ்வலி, அப்படிப்பட்ட நேரத்தில் இப்போ ரெண்டாவதுக்கு நம்ம அமல் செஞ்சு கொடுத்துட்டோம்டா. ரெண்டாவதுன்னா ஆமீலுக்கு இது பக்கத்தில் இருக்கிற அதுவா, அது ரெண்டாவது நீங்க சும்மா சொன்னாரு. ஆமீல் மஅமூலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆமீல். அப்போ நம்ம ரெண்டாவதுக்கு அமல் செஞ்சு கொடுத்துட்டோம்னு சொன்னால் முதலாவதுக்கு வந்ததுக்கு அல்லது மற்றவைகளுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், ஃபயுது மருஃபில் அவ்வலி, முதலாவதிலே லமீராக கொண்டு வரப்படும் மர்ஃபு ஃபக்கத், அதனுடைய மர்ஃபுவை மாத்திரம். அதனுடைய மர்ஃபுவை மாத்திரம் என்ன அர்த்தம்? ஒன்று ஃபாயில் அல்லது நாயிபனின் ஃபாயில். அதானே மர்ஃபுவாக வரும், பிரபு செய்யப்பட்ட இஸ்மாக இது வரும். ஒன்று ஃபாயில் வரும், ஃபியலுக்கு ஃபாயில் வரும், அல்லது நாயிபனின் ஃபாயில் வரும், ஃபியல் மஜ்ஹூலாக இருந்தார். அப்போ அந்த மர்ஃபுவாக வரக்கூடியதை மட்டும் லமீரில் நம்ம அமல் செஞ்சு கொடுப்போம். அது அல்லாம மஃபூல் பிஹி அதுகள் வந்துச்சுன்னா தேவையில்ல, ஜார் மஜ்ரூர் வந்துட்டுனா அது தேவையில்ல அப்படிங்கிறாங்க. ஜஃபௌனி வலம் அஜிஃபுல் அஹில்லா அல்லது அஹில்லா உ இன்னனி லிகைரி ஜமீரின் மின் ஹலீலைய முஹ்மிலு. அப்போ இது இம்ரவுல் கைஸ் படித்த பைத்தாக பிரபலமாக சொல்லப்படக்கூடியது. ஆனால் இவர் லம் அகிஃப் லிஹாத ஷாஹித் அலா நிஸ்பத்தின் இலா காயிலின் முஐயனின், இந்த கவிதை யார் படிச்சேன்னு எனக்கு சரியா விளங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இம்ரவுல் கைஸ் படித்ததாகத்தான் இந்த செய்தி என்னது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் பாருங்க, ஜஃபௌனி வலம் அஜிஃபுல் அஹில்லா, அதில் ஜஃபௌனி அஜிஃபு இன்னும் 2 ஃபியல் வந்திருக்குது, அப்படித்தானே? அப்போ 2 ஆமீல்கள் வந்திருக்கு. அல் அஹில்லான்னு சொல்லி ஒரு மஅமூல் வருது, வெளிப்படையான ஒரு லாஹிரான இஸ்மா நம்ம பார்த்தோம்னால் அல் அஹில்லான்னு சொல்லி ஒரு மஅமூல் இருக்கு. அப்போ இப்போ ஜஃபௌனி என்கிறதுக்கு அல் அஹில்லா சாரி ஜஃபௌனின்னு இப்போ இது செஞ்சுட்டாங்க தானே, என்னது முதலாவதுக்கு லமீர் செஞ்சு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ எனவே வலம் அஜிஃபுல் அஹில்லா நஸ்பு வச்சு தான் வாசிக்கணும். அப்போ இந்த இடத்துல அல் அஹில்லா லம் அஜிஃபுக்கு மஃபூல் பிஹியாகத்தான் வச்சுருக்காங்க.
அப்படி இல்லாம நம்ம லஹில்லா ஊண்டு பசரிங்கள் இந்த கூஃபியங்கள் கருத்துப்படி நம்ம ரஃபு வச்சால் ஜஃபானி வலம் அஜிஃபு அல் அஹில்லா ஊண்டு வரும் என. சரி, இப்ப இந்த கவிதையினுடைய அர்த்தத்தை பாருங்களேன். ஜஃபவுனி, என்னை அவர்கள் வெறுத்து விட்டார்கள், என்னை அவர்கள் வெறுத்து விட்டார்கள். வலம் அஜிஃபுல் அஹில்லா, நண்பர்களை நான் வெறுக்கவில்லை. ஹலீலுஞ்சமு அஹில்லா, நண்பர்கள், நண்பர்களை நான் வெறுக்கவில்லை. இன்னனி, நிச்சயமாக நான், இன்னனி என்றால் நிச்சயமாக நான், அதை கீழுக்கு இருக்கா அந்த இந்த ஷரகுக்குள்ள ஷரகுகளுக்கு தானே, ஷரகுக்கும் கீழுக்கு இருக்க அந்த ஃபுட் நோட் மாதிரி காட்டிக்கிறாங்களே அந்த அடிக்குறிப்பு, அதில் அந்த கவிதை இருக்குது. இன்னனி, நிச்சயமாக நான், லிகைரி ஜமீலின், லிகைரி ஜமீனா அழகு அல்லாதவரை அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம கருத்து, உபகாரம் செய்யாதவரை. ஜமீல்ன்றது அர்த்தம் நல்ல ஒனஸ்டா நேர்மையாக பழகி நமக்கு நல்லா அந்த லோயலாக இருந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஹெல்பிங் மைண்டாக இருக்கிறாள் தான் ஜமீல்ன்ற ஒரு ரஜுல். ஜமீல்னு அர்த்தம் எல்லா வகையிலையும் அவருக்கு நம்மளோட ஃபிட்டான ஆள். அப்போ நம்மளோட ஃபிட் இல்லாத ஆள், அதாவது நமக்கு உபகாரம் செய்யாத, நன்றி உபகாரத்தோடு நடந்து கொள்ளாத ஒருவரை, மின் ஹலீலைய, எனது இரு நண்பர்களில் நின்றும் எனக்கு அந்த உபகாரம் செய்யாமல் நடக்கக்கூடிய அந்த நண்பரை நான் முஹ்மில் கணக்கெடுக்க மாட்டேன். அஹ்மல்ன்றது கேர்லெஸ், பொடுபோக்கு செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஜஃபவுனி, என்னை அவர்கள் வெறுத்து விட்டார்கள். வலம் அஜிஃபுல் அஹில்லா, நண்பர்களை நான் வெறுப்பதில்லை, நான் வெறுக்கவும் மாட்டேன், வெறுக்கவும் இல்லை. என்றால் லிஅன்னனி, நிச்சயமாக நான், லிகைரி ஜமீரின் மின் ஹலீலைய, எனது இரு நண்பர்களில் உபகாரம் செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த நண்பரை முஹ்மில் கணக்கெடுக்க மாட்டேன், அவரை நான் கைவிட்டு விடுவேன், அவர் விடத்தில் நான் எனது பொடுபோக்கு நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு பிறகு சொல்றார் பாருங்க, வலைஸ மின்ஹு, அதில் நின்றும் இல்லை. அதில் நின்றும் இல்லைன்றால் தனாசுடைய பாடத்தில் நின்றுமாக இல்லை. கஃபானி வலம் அத்துலுப் கலீலும் மினல் மால் என்ற அந்த கவிதை இந்த தனாசுடைய பாடத்துக்குள்ள வராது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கவிதையை நீங்க பாருங்க, கஃபான்னு ஒரு ஃபியல் இருக்கு, சரி, லம் அத்துலுப் என்கிற இன்னொரு ஃபியல் இருக்கு, கலீலும் மினல் மால்னு ஒரு கலீல் என்கிற ஒரு மஅமூல் வருது. ஒரு மஅமூல் ரெண்டு ஆமீர்கள் வந்திருக்கு. ஆனா அதை அவர் தனாசுடைய பாடத்துக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்றால் கலீல் என்கிறத நம்ம கஃபானிக்கு ஃபாயிலாக வச்சால் ஒரு அர்த்தம் வருது, லம் அத்துலுபுக்கு கலீல மஃபூல் பிஹியாக வச்சால் இன்னொரு அர்த்தம் வரும். அதை நம்ம ஷரஹில் நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு. எனவே இந்த தனாசுவாக வரக்கூடிய தனாசுடைய கட்டத்தில் மஅமூல எந்த ஃபியலுக்கு ஏற்படுத்தினாலும் கருத்து குழம்பக்கூடாது. கருத்து ஃபசாத் ஆகினுச்சுன்னு சொன்னால் கஷ்டமாயிடும். நம்ம இதை ஒரு 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 இப்போதைக்கு ஒரு பகட்டு மேனியாக அது கருத்து வச்சு பார்ப்போம், ஏன் பொருந்தது இல்லைன்னு. கஃபானி என்கிறதுக்கு கலீல நம்ம ஃபாயிலா வச்சு எப்படி கருத்து வருது பாருங்க. கஃபானி கலீலும் மினல் மால், அதாவது பணத்தில் நின்றும் குறைவானது எனக்கு போதுமானது என்று வருது. பணத்தில் நின்றும் குறைவானது எனக்கு போதுமானது என்று வருது. அதாவது கொஞ்சம் பணம் இருந்தா எனக்கு போதும், கொஞ்சம் வசதி எனக்கு இருந்தா போதும் இருக்கு. அதே டைம்ல பாருங்க, கஃபானி என்கிறதுக்கு எனக்கு போதும், வலம் அத்துலுப் நான் தேட மாட்டேன், அல்லது தேடவில்லை, தேட மாட்டேன், கலீல மினல் மால் சொத்தில் நின்றும் குறைவானதை, பணத்தில் நின்றும் குறைவானதை நான் தேட மாட்டேன் என்று வருது. கலீல். அடுத்தது பாருங்க சொல்றாரு, யுசம்மா ஹாதல் பாபு பாபத் தனாசுஇ, இந்த பாடத்துக்கு தனாசுடைய பாடம் என்று சொல்லப்படும். வபாபல் இமால், இதுக்கு பாபுல் இமால் அமல் செய்து வைத்தல் பாடம் என்றும் சொல்லப்படும். வலாபித்துஹு ஐ லாபித்து பாபி தனாசு, தனாசுடைய வரையறை என்னவென்றால், அன் யதகத்தம ஆமிலானி, இரண்டு ஆமில்கள் முந்தி வருவதாகும். தகத்தமனால் முந்தி வருவதாகும். அவு அக்ஸரு, அல்லது பல ஆமில்கள் முந்தி வருவதாகும். வயதஅஹர மஅமூலுன், ஒரு மஅமூல் பிந்தி வருவதாகும். அவு அக்ஸர், அல்லது அதிகமான மஅமூல் பிந்தி வருவதாகும். வயகூனு குல்லும் மினல் முத்தகத்திமி, முந்தி வந்த ஒவ்வொரு ஆமிலும் ஆகிவிடும், தாலிபன் தேடக்கூடியதாக, லிதாலிக்கல் முத்தஅஹிர், அந்த பிந்தி வந்த மஅமூலை தேடக்கூடியதாக முந்தி வந்த ஒவ்வொரு ஆமிலும் ஆகிவிடும். அப்ப நான் என்ன சொன்ன வந்தேன் உங்களுக்கு, ரெண்டு ஆமில் ஒரு மஅமூல்,
அல்லது பல ஆமில்கள் வந்து குறைவான மஅமூல்கள் வார. அதுதான் நம்ம லாபித் இந்த தனாசுடைய படத்துக்கான லாபித் வரையறை. மிசாலு தனாசுஇல் ஆமிலைனி மஅமூலன் வாஹிது. ஒரு மஅமூலோடு இரண்டு ஆமில்கள் பிணக்காகுவதற்கான, பிணக்கு என்றால் சண்டை பிடிக்கிறது என்ன, பிணக்காகுவதற்கான உதாரணம் கவுலுஹு தாலா, அல்லாஹு தாலாவுடைய வசனமாகும். ஆத்தூனி உஃப்ரிக் அலைஹி கித்ரா, ஆத்தூனி உஃப்ரிக் அலைஹி கித்ரா என்கிற அந்த குர்ஆன் வசனம் சுதுகாஃபில் வருது என்ன, ஆத்தூனி சுபர் அல் ஹதீத் அப்படின்னு வருமே அது. அப்ப ஆத்தூனி உஃப்ரிக் அலைஹி கித்ரா, இதுல ஆத்தூனி என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள், உஃப்ரிக் அலைஹி கித்ரா செம்பை அதன் மீது நான் உருக்கி ஊத்துவேன். இதுல ஆத்தூனி என்கிறதுக்கு இரண்டாவது மஃபூல் தேவை. ஆத்து அமர்ஃபியல் தானே, ஆத்தா யுத்தி ஈதா அன் ஃபஹுவ முத்தின் வ ஊத்திய யுத்தா ஈதா அன் ஃபஹுவ முத்தன் அல்லம்ரு மின்ஹு ஆத்தி ஆத்தியா ஆத்து அமர்ஃபியல் அது. அப்ப அந்த அமர்ஃபியல்ல நூன் விகாயா யா மஃபூல் பிஹி அது ஃபர்ஸ்ட் வர மஃபூல். அப்ப கித்ரன்ங்கிறது மஃபூல் சானி தான் அதுக்கு தேவை. உஃப்ரிக் அலைஹி கித்ராவுக்கு முதலாவது மஃபூல் தேவை. உஃப்ரிக் அஃப்ரக யுஃப்ரிகூட முத்தகல்லிம், அஃப்ரக யுஃப்ரிகு யுஃப்ரிகு யுஃப்ரிகானி யுஃப்ரிகுன துஃப்ரிகு துஃப்ரிகானி யுஃப்ரிகன, அதுல முத்தகல்லிம் உஃப்ரிகு நுஃப்ரிகு. அப்ப என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள், அப்படி நீங்கள் கொண்டு வந்தீர்களே ஆனால் உஃப்ரிக் அலைஹி கித்ரா அந்த செம்பன் அதன் மீது உருக்கி ஊத்துவேன். துல்கர்னைன் என்ன செஞ்சார் என்றால், அவர் இந்த உலகத்தை ஆண்ட ஒரு மிகப்பெரிய அலெக்சாண்டர் மன்னர் மாதிரி ஒரு பெரிய மன்னர் அவர். அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், ஒரு நல்ல ஒரு பயணம் ஒன்று அவர் மேற்கொள்றார். அவர் இந்த நாடுகான் பயணங்கள் மேற்கொண்டிருக்காரு. அப்போ அவருடைய வரலாற்று புகழ்மிக்க பயணம் ஒன்றை மேற்கொண்டாரு. வடக்கு அதாவது கிழக்குல இருந்து மேற்குக்கு ஒரு பயணமும், மேற்குல இருந்து ஒரு கிழக்குக்கு நோக்கி ஒரு பயணமும் அவர் மேற்கொண்டார். அப்படி ஒரு பயணம் போற நேரத்தில் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால், ஒரு தூர பகுதிக்கு அவர் போய் சேர்றாரு. அங்க என்னது யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாருடைய அட்டகாசத்தை தாங்க முடியாத ஒரு கூட்டம் துல்கர்னைனை சந்திச்சு சொல்றாங்க, அப்படித்தான் இந்த மலைக்கு பின்னால ஒரு கூட்டம் ஒன்று இருக்காங்க, அந்த கூட்டம் வந்து யஜூஜ் மஜூஜ் கூட்டம், அவங்க எங்களுக்கு சரி நிறைய நாசங்கள் எல்லாம் ஏற்படுத்துறாங்க, எங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் ஒரு தடுப்புச்சுவர் ஏற்படுத்தித்தாங்க, நாங்க வந்து நீங்க அந்த தடுப்புச்சுவர் ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் நீங்க கேட்கிற வகுமானத்தை நாங்க தரோம். அவர் ஒரு இன்ஜினியர் துல்கர்னைன். அப்போ அவர் வந்து சொன்னார் வந்து, இப்படித்தான் நீங்கள் எனக்கு கை உதவியல் எனக்கு நீங்கள் வந்து பணமெல்லாம் தர தேவை, நீங்கள் எனக்கு கை உதவி செஞ்சால் போதும், ஹெல்ப் பண்ணுங்க. என்னது, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய இரும்பு துண்டுகளை எல்லாம் கொண்டு வாங்க, அதெல்லாம் கொண்டு வந்து தந்தீங்கன்னு சொன்னால் நான் அதை உருக்கி ஊற்றி என்னது அதுக்கு மேலால் செம்பு வாக்கில் அதை நான் உருக்கி ஊற்றி உங்களுக்கும் அந்த தடுப்புச்சுவரை ஏற்படுத்திடுவேன். அப்போ அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, கியாமத்தான் வரும் வரைக்கும் அல்லது அல்லாஹு தாலா இந்த தடுப்புச்சுவரை உடைக்கிற வரைக்கும், மறுமை நாள் நிகழ்ந்து உடையும் வரைக்கும் உங்களுக்கு அவங்களால இந்த குழப்பமும் வராது, அப்படி நான் உங்களுக்கு ஒரு பலமான என்னது ஒரு சுவரை தடுப்புச்சுவரை நான் எப்படி தருவேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும், இரும்பு இதுகளை கொண்டு வாங்க, ஊதுறதுக்கு அந்த நெருப்பை பத்த வைக்கிறதுக்கு ஊதுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா குர்ஆன்ல வரும். அப்ப அதுல அந்த துண்டு வருது, ஆத்தூனி என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள், அது கித்ரண்டால் செம்பை கொண்டு வாருங்கள், உஃப்ரிகாலை அதன் மீது நான் உருக்கி ஊத்துவேன் சொன்னாலும் அது என்னது ஓகே ஆகுது கருத்து. அல்லது ஆத்தூனி கொண்டு வாங்க உங்கள்ட்ட இருக்கக்கூடிய இரும்பு துண்டுகளை எல்லாம் உஃப்ரி அலஹி கித்ரா அதனால் அதுக்குள்ள என்னது செம்பாக உருக்கி ஊத்துறன் அப்படின்னு சொன்னாலும் கருத்து எந்த வகையிலையும் சிக்கல் இல்லை. அப்போ எங்களுக்கு உண்மையை தனாசூதான் நடந்திருக்குது. வதாலிக்கலி அன்ன ஆத்தூனி, ஏனென்றால் ஆத்தூனி என்ற ஃபியலானது ஃபியல் வஃபாயில் வமஃபூலா, ஃபியலும் அது ஃபாயிலும் வமஃபூலும் அதில் இருக்குது. ஆனால் அது எஹ்தாஜு இலா மஃபூலின் சானி, அதுக்கு ரெண்டாவது மஃபூல் தேவை. ஆத்தூனில ஃபியல் இருக்குது, ஃபாயில் இருக்குது, மஃபூல் இருக்குது. அது ஃபியல் ஆத்தா யூத்திங்கிறது ஃபியல், அது ஃபாயில் ஆத்தூனில வரக்கூடிய ஆத்து என்கிற அம்ரு ஃபியல். அப்போ அந்தும் என்கிற தமீர் மஃபூல் பிஹது நீண்டு வரக்கூடிய அந்த யாவுல் முத்தக்கல்லி, அதுக்கு மஃபூல் சானி சேவை. உஃப்ரி என்கிறது ஃபியல் ஃபாயில் தான், அது அஃப்ரகங்கிறது ஃபியல், உஃப்ரிகளை வந்து அணைங்கிறது அமீர் இருக்குது. ஆனால் அதுக்கு எஹ்தாஜு இல்லை மஃபூலின் அவ்வல், அதுக்கு முதலாவது மஃபூல் தேவை, அதாவது மஃபூல் ஒன்று தேவை. வத்தஅஹர அன்ஹுமா கித்ரன், கித்ரன் என்கிற சொல் வந்து என்னது அந்த செம்பு நுஹாஸ் செம்பு என்கிற அந்த சொல் பிந்தி வந்திருக்கு. வகுல்லும் மின்ஹுமா இந்த ரெண்டு ஆமீர்களும், எது ஆத்தூனி என்கிறது முஃப்ரி என்கிற ரெண்டு ஆமீர்களுமே தாலிபுன் லகு எதை தேடுது, அந்த கித்ரன் என்கிறத தனக்குரிய மஅமூலாக ஆக்கிக்கொள்ள தேடுது. ஸோ அங்கே தனாசு நிகழ்ந்திருக்கு. வமிசாலு தனாசு இல் ஆமி
ரெண்டு ஆமில்கள் தனாசு ஆகுது அக்ஸர மின் மஅமூல் பல மஅமூல்களோட ரெண்டு ஆமில்கள் தடமாறுற அதாவது பிணக்குப்பட்டு கொள்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. லரப வ அக்ரம ஜெய்துன் அம்ரன். இங்க பாருங்க, லரப வ அக்ரம அது பிறகு ஜெய்துன் அம்ரன் அப்படின்னு இருக்குதுன்னு. இதுல லரப அக்ரம ரெண்டு ஃபியல், ஜெயித் அம்ருங்கிற ரெண்டு மஅமூல் வந்திருக்குது. அப்ப லரபவுக்கு ஃபாயிலும் தேவை, மஃபூல் பிஹியும் தேவை. அக்ரமவுக்கும் ஃபாயிலும் தேவை, மஃபூல் பிஹியும் தேவை. வமிசாலு தனாசுஇ அக்ஸர மின் ஆமிலைனி மஅமூலன் வாஹிதன். ஒரே மஅமூல பல ரெண்டுக்கு அதிகமான ஆமில்கள், பல ஆமில்கள் வந்து தேடக்கூடிய அந்த தனாசு ஆகி கொள்ளக்கூடிய முரண்பட்டு கொள்ளக்கூடிய அந்த உதாரணம் எப்படி கற்றாசிக்கணும்? வமிசாலு தனாசுஇ அக்ஸர மின் ஆமிலைனி மஅமூலன் வாஹிதன். ஒரு ஆமிலை பல ஆமில்கள் தேடுகின்ற அல்லது பிணக்குப்பட்டுக் கொள்வதற்கான உதாரணம் கமா சல்லைத்த வபாரக்த வதரஹம்த அலா இப்ராஹிம் என்ற உதாரணத்தை போல. கமா சல்லைத்த வபாரக்த வதரஹம்த அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ சலவாத்தும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் செய்ததை போல. இப்ப இங்க சல்லைத்த பாரக்த தரஹம்த அலா இப்ராஹிம்ல சல்லைத் பாரக் தரஹம்த் இது மூணு ஃபியல் ஆமில்கள். அலா இப்ராஹிம் அலா இப்ராஹிம் என்கிற ஜார் மஜ்ரூர் மட்டும்தான் அங்க வரக்கூடிய மஅமூல். அப்ப எதுக்கு நம்ம அலா இப்ராஹிம கொடுக்கறது? சல்லைத்துக்கு கொடுக்குற, சல்லைத்தவுக்கு கொடுக்கறதா, பாரக்தக்கு கொடுக்கறதா, தரஹம் தைக்கு கொடுக்கறதா? நம்ம சொல்லும் பசரிங்கள் கருத்துப்படி கடைசா வந்ததுக்கு தரஹம் தைக்கு. அப்ப மற்றவைகளுக்கு அது ஃபாயித தெளினா மட்டும்தான், மர்ஃபுவ தெளினா மாத்திரம்தான் லமீர் அமல் செஞ்சு கொடுக்குற, மற்ற கட்டங்களில் தேவையில்லைண்டுவோம். கூஃபிங் என்ன சொல்லுவாங்க? சல்லைத்தவுக்கு நம்ம என்ன செஞ்சு கொடுப்போம், அமல் செஞ்சு வைப்போம் ஃபெஸ்ட் வந்ததுக்கு. அப்படி வச்சு கொண்டால் வபாரக்த வதரஹம்தவுக்கு லமீர் அமல் செஞ்சு கொடுக்கணும். எப்படி வபாரக்த அலைஹி வதரஹம்த அலைஹின்னு கொடுக்கணும். அலா இப்ராஹிம், எனவே அலா இப்ராஹிம் என்பது மத்துலூபுன், அது தேடப்படுகிறது. லிகுல்லி வாஹிதி மின் ஹாதிஹில் அவாமிலி சலாசா, இந்த மூன்று ஆமில்களில் ஒவ்வொன்றுக்கும் தேவைப்படக்கூடியதாக உள்ளது. வமிசாலு தனாசுஇ அக்ஸர மின் ஆமிலைனி, பல ஆமில்கள் அக்ஸர மின் மஅமூல், பல மஅமூல்களோடு முரண்பட்டுக் கொள்வதற்கான ஆதாரம், அதாவது உதாரணம் வமிசாலு தனாசுஇ அக்ஸர மின் ஆமிலைனி அக்ஸர மின் மஅமூல், பல ஆமில்கள் பல மஅமூல்களை தேடுவதற்கு உதாரணம் கௌலுஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி அவங்களுடைய கூற்றை போல துஸப்பிஹூன வ துஹம்மிதூன வ துகப்பிரூன துபுர குல்லி ஸலாத்தின் ஸலாஸன் வ ஸலாஸீன. இப்போ இங்கே துஸப்பிஹூன துஹம்மிதூன துகப்பிரூனன்னு சொல்லி மூணு ஆமில்கள் வந்திருக்குது. துபுர குல்லி சலாத்தின் என்கிறது ஒரு மஅமூல், சலாசன் வ ஸலாஸீன்ங்கிறது ரெண்டாவது மஅமூலாக வந்திருக்குது. அப்போ எதுக்கு நம்ம கொடுக்குறோன்னு தான் பிரச்சனை. பசரிங்களை கூட்டின்படி துகப்பிரூனாவுக்கு கொடுத்தா மற்றதுக்கு என்ன செய்ய தேவையில்லை, அமல் செஞ்சு வைக்க தேவையில்லை. காரணம் அது மர்ஃபுவ தேடல்ல, மன்சூபத்தான் அவைகள் தேடுது. துஸப்பிஹூனாவுக்கு கொடுத்தால் மற்றவைகளுக்கு எல்லாமே லமீல் அமல் செஞ்சு கொடுக்கணும். அதில் சிக்கல் ஒன்று இருக்குது. எனவே பஸ்ரீங்களுடைய கருத்தைப்படி தான் இங்கே அமல் நடந்திருக்குது. அப்போ துஸப்பிஹூன நீங்கள் சுபஹானல்லாஹ் சொல்ல வேண்டும், வ துஹம்மிதூன் அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் சொல்ல வேண்டும், வ துகப்பிரூன் அல்லாஹு அக்பர் சொல்ல வேண்டும். துபுர குல்லி ஸலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகு, துபுர் என்றால் பஅத குல்லி ஸலாத், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் 33 தடவை ஸலாஸன் வ ஸலாஸீன் 33 தடவை சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்லுங்கன்னு வரக்கூடிய ஹதீஸ். துபுர என்ற சொல்லானது மன்சூபுன் அலல் லர்ஃபியா, லர்ஃப் படிக்கு என்ன மஃபூல் ஃபீஹி என்கிற அடிப்படையில், லர்ஃப் என்கிற அடிப்படையில் நஸ்பு செய்யப்பட்டிருக்குது. வசராசன் வசராசீன, சலாசன் வசராசீனங்கிற அந்த 33 என்று வரக்கூடிய அந்த சொல்லானது மன்சூப், அதுக்கு நஸ்பு தான் செய்யப்பட்டிருக்குது. அல்ல அன்னஹு மஃபூல் முத்துலக், அது மஃபூல் முத்துலக் என்கிற அடிப்படையில் சொல்லணும். அப்போ எப்படி இருக்கும் அது மஃபூல் முத்துலக்? தக்கதின் படி சலாசன் வசராசீன தஸ்பீஹத்தன் தஹ்மீதத்தன் தக்பீரத்தன் மாதிரி இருக்கும். என்ன வகது தனாஸஅஹுமா, அந்த ரெண்டோடையும், அந்த ரெண்டு என்றால் துபுர குல்லி ஸலாத்தின் ஸலாஸன் வ ஸலாஸீன, இந்த ரெண்டு மஅமூல்களோடையும் முரண்பட்டு கொண்டன அல்லது என்னது அதை தேடுது. குல்லு மினல் அவாமிலி ஸலாஸா அஸ்ஸாபிகா அலைஹிமா, அந்த ரெண்டையும் காண முந்தி வந்த மூன்று ஆமில்களில் ஒவ்வொரு ஆமிலும் அந்த ரெண்டு மஅமூலோடையும் தடமாறிக்கொண்டு இருக்குது. இதா தக்கர ரஹாதா, எருமமாடு உனக்கு இது புரிந்து கொண்டால், இதா தக்கர ரஹாதானால் இது உனக்கு உறுதியாகிவிட்டால், இந்த விஷயம் உனக்கு கிளியர் ஆகிட்டால், என்னது ஃபனகூல் நாங்கள் சொல்கிறோம் கேளு, லா ஹிலாஃப ஃபி ஜவாஸி இஅமாலி ஐயில் ஆமிலை, இரண்டு ஆமில்களில் ஏதாவது ஒரு ஆமிலுக்கு அமல் செய்து வைக்க வேண்டும் என்பது கருத்து முரண்பாடு இல்லை. அவில் அவாமில், அது பல ஆமில்கள் வந்து அந்த எல்லா ஆமில்களுக்கும் அமல் செஞ்சு வைக்கணும் என்கிறது கருத்து முரண்பாடு இல்லை. ஷித், நீ விரும்பின
2 ஆமில்கள் அல்லது பல ஆமில்களை எதுக்கும் நீ அமல் செஞ்சு வைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. வ இன்னமல் ஹிலாஃபு ஃபில் முஹ்தார், ஆனால் கருத்து முரண்பாடு எங்கென்றால் எதை தேர்வு செய்வது என்பதில் தான். வ இன்னமல் ஹிலாஃப் இருப்பதெல்லாம் ஃபில் முஹ்தாரி, தேர்வு செய்யப்படக்கூடிய அந்த ஆமில் தான். முதலாவது வந்ததையா, 2வதையா, 3வதையாங்கிறது தான் பிரச்சனை. ஃபல் கூஃபியூன, எனவே அந்த அடிப்படையில் கூஃபியின்கள் யஹ்தாரூன், அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் ஏமாலல் அவ்வலி, முதலாவது வந்ததுக்கு நம்ம அமல் செஞ்சு வைக்கணும்ங்கிறது சொல்றாங்க. முதலாவதுக்கு அமல் செய்து வைப்பதை தேர்வு செய்கிறார்கள். லிசபுகிஹி, அது முந்தி வந்ததனால், அந்த ஆமில் முந்தி வந்துட்டு. வல் பசரியூன, பசரியூன்கள் யஹ்தாரூன், அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் ஏமாலல் அஹீர், கடைசியாக வந்ததுக்கு அமல் செஞ்சு வைக்கணும்னு சொல்லுவாங்க. லிகுர்பிஹி, ஏன்னா அது வந்து மஅமூலுக்கு அருகில் இருக்கிறதுனால, லிகுர்பிஹி அருகில் இருப்பதனால். ஃபைதா அமல்தல் அவ்வல, எனவே முதலாவதுக்கு நீ அமல் செய்து வைத்தால் அதுமர்த்த ஃபிஸ்ஸானி, இரண்டாவதுக்கு நீ லமீராக கொண்டு வருவாய் குல்லமா யஹ்தாஜு இலைஹி, அது தேவை காணக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ லமீராக கொண்டு வருவாய். மின் மர்ஃபூஇன் வ மன்சூபின் வ மஜ்ரூர், மர்ஃபூஇல் என்றும் தான், மன்சூபில் என்றும் தான், மஜ்ரூர் என்றும் தான். அப்போ ஃபாயிலையோ மஃபூலையோ ஜார் மஜ்ரூரையோ நீங்கள் லமீரில் கொண்டு வருவீங்க. வதாலிக்க நஹு, அதற்கு உதாரணம் வதாலிக்க, அது நஹு காம வகஅத அஹவாக்க. இங்கே பாருங்க, காம வகஅத அஹவாக்க, இதில் அஹவாக்கங்கிறது வந்து கஅதவுக்கு ஃபாயிலா அல்லது காமவுக்கு ஃபாயிலா என்கிறது பிரச்சனை. காமவுக்கு நம்ம ஃபாயிலாக வச்சால் காம வகஅதா அஹவாக்க, கஅதவுக்கு நம்ம அஹவாக்கங்கிறத ஃபாயிலாக வச்சோம்னால் காமா வகஅத அஹவாக்கன்று வரும். வகாம வதரபுத்துஹுமா அஹவாக்க, முதலாவதுக்கு அமல் செஞ்சு வச்சால் காமவுக்கு அமல் வச்சுட்டா வதரபுத்துஹுமான்னு லமீரில் கொண்டு வர வேணும். வகாம அமரத்து பிஹிமா அஹவாக்கன்னு வச்சால், இப்போ அஹவாக்கையை காமவுக்கு அமல் செஞ்சு வச்சுருக்காங்க, அதாவது காம அஹவாவுக்கு அஹவாக்கைய வந்து ஃபாயிலாக எடுத்துருக்குது. ஸோ மரத்து பிஹிமா, பிஹிமான்னு தமிழில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ முதலாவது வாக்கியத்தில் சின்ன திருத்தம் கொண்டு வரணும். எப்படி வரணும்? காம வகஅதா அஹவாக்க, கஅதான்னு சொல்லி என்ன செய்யணும், லமீரில் தஸ்னியாவாக மாற்றி காட்டணும். அவடுத்த வதாலிக்கலி அன்னல் இஸ்மல் முத்தனாஸஅ ஃபீஹி, முரண்பட்டு கொண்ட அந்த இஸ்மானது வஹு அஹவாக்க, அஹவாக்க என்பது ஃபில் மிசால், முதலாவது உதாரணத்தில் ஃபி நியத்தி தக்தீம், முற்படுத்தப்பட்டதனுடைய அந்தஸ்திலே உள்ளது. எனவே ஃபல் லமீர், லமீரானது வயின் ஆத அலா முத்தஅஹிரின் லஃப்லன், பிந்தி வந்த ஒன்றின் மீது, லஃப்ல் அளவில் பிந்தி வந்த ஒன்றின் மீது மீண்டாலும் கூட லாக்கின்னஹு முத்தகத்திமுன் ருத்துபத்தன், அந்தஸ்தால முந்தி இருக்குது. அதாவது ருத்துபத்தால முந்தி இருக்கிறண்டா, அந்தஸ்தால முந்தி இருக்கிறண்டால், அதாவது மர்ஃபூவாக வாரது ருத்துபத்தில் கூட, மன்சூபாக வாரது ருத்துபத்தில் 2வது கட்டம் தான். அது பிறகு ஜார் மஜ்ரூர்னு சொல்லுவாங்க. வைனாமல் தசானி, இரண்டாவதுக்கு நீ அமல் செய்து வைத்து ஃபைனிஹ்தாஜல் அவ்வலு இலா மர்ஃபூஇன், முதலாவது ஆமில் மர்ஃபூஇன் பக்கம் தேவை கண்டால், ஃபாயில் அல்லது நாய்மணி ஃபாயில் மர்ஃபூஇன் பக்கம் தேவை கண்டால் அது மர்த்தவு, அதை நீ தமீராக கொண்டு வருவாய். ஃபகுல் தனி சொல்வாய் காமா வகஅத அஹவாக்க, பாருங்க காமா தமீர் மீட்டிக்கிறாங்க. அப்போ கஅதவு தான் ஃபியல், அஹவாக்க ஃபாயில். வைனிஹ்தாஜ இலா மன்சு, மன்சூபின் பக்கம் அது தேவை கண்டால், இரண்டாவது ஆமிலா ஃபெஸ்டாமிலா, ஃபெஸ்டாமிலன ஃபெஸ்ட் வரக்கூடிய ஆமில் மன்சூபின் பக்கம் தேவை கண்டால், அவ் மஹ்ஃபூலின் அல்லது ஜெரு செய்யப்பட்டு வரக்கூடிய மஜ்ரூரின் பக்கம் தேவை கண்டால் ஹதஃப்தஹு, அதை நீ ஹதுஃப் செய்து விடுவாய். ஃபகுல்த, எனவே நீ சொல்வாய் லரபுத்து வ லரபனி அஹவாக்க, லரபனி என்கிற அந்த லரபதான் ஃபியல், அஹவாக்க ஃபாயில். லரபுத்துக்கு லரபுத்து ஹூமாண்டு லமீர் கொண்டு வரணுமாட்ட தேவையில்லை. வமரர்த்து வமர்ரபி அஹவாக்க, இப்போ மர்ரைக்கு தான் ஃபாயில் அஹவாக்கங்கிறது, மரத்து பிஹிமான் உணர்வு லமீர் தேவையில்லை. வலா தக்குல், எனவே நீ உணர்த்த மாட்டாய் லரபுத்து ஹுமா வலா மரர்த்து பிஹிமானெல்லாம் லமீரில் கொண்டு வந்து நீ மெனக்கிட மாட்டாய். லி அன்ன அவுதல் லமீரி, ஏனென்றால் லமீர் மீறுவதானது அலாமா தஅஹர லஃப்லன் வ ருத்துபத்தன், லஃப்ல் அளவிலும் ருத்துபத் அளவிலும் பிந்தி வரக்கூடிய ஒன்றின் மீது லமீர் மீறுவதானது இன்னம குத்துஃபிர ஃபில் மர்ஃபூஇ, அதற்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டதெல்லாம் ஃபில் மர்ஃபூஇ, மர்ஃபூஇல் மாத்திரம் தான். லி அன்னஹு கைரு சாலிஹ் லிஸ்ஸுகூத், என ஃபாயில் விழுவதற்கு பொருத்தமில்லை. லி அன்னஹு, ஏனென்றால் அது அந்த மர்ஃபூஆனதுங்கிறது ஃபாயில், அது கைரு சாலி பொருத்தமில்லை, லிஸ்ஸுகூத் வாக்கியத்தை விட்டு நீங்கிக் கொள்வதற்கு, விழுந்து விடுவதற்கு அது பொருத்தமில்லை. வலா கதாலிக்க, அவ்வாறு இருக்காது அல் மன்சூப் வல் மஜ்ரூர், மன்சூபு மஜ்ரூரும் அப்படி அல்ல, அதை விழுத்தாடினா பிரச்சனை இல்லை. வலைச மின தனாசுஇ, ஐ வலைச மின் பாபி தனாசுஇ, தனாசுடைய பாடத்தினின்றுமாக இல்லை. கவுலும்ரு இல் கைஸ், இம்ரோல் கைஸினுடைய கூற்று. வலவ் அன்னமா அஸ்ஆலி அத்னா மஈஷத்தின் கஃபானி வலம் அத்ருப் கலீலும் மினல் மால். இந்த கவிதையை பாருங்க மக்கள், இந்த கவிதையில் நீங்க பார்த்தீங்கன்னால் வலவ் அன்னமா அஸ்ஆ, வலவ் அன்னமா அஸ்ஆ,
நான் முயற்சிப்பேன் என்றிருந்தால், லி அதினா மஈஷத்தின் ஒரு தாழ்ந்த வாழ்க்கை, அதாவது ஒரு 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 எளிமையான வாழ்க்கை, ஒரு எளிமையான வாழ்க்கைக்குத்தான் நான் முயற்சி செய்கிறேன் என்றிருந்தால், கஃபானி கலீலு மினல் மால், கொஞ்ச சொத்து எனக்கு போதும், வலம் அத்துலும், அந்த நான் என்னது வலம் அத்துலுப் என்றால் நான் பெருசாக சம்பாதிக்காமல் தேடாமல், அதையே நான் தேடாமல் எனக்கு கொஞ்சம் சொத்து இருந்தால் போதும். அவர் சொல்றாரு, நான் ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு முயற்சி செய்யக்கூடியவன் என்றிருந்தால் எனக்கு கொஞ்சம் பணம் இருந்தால் போதும், அதான் நிறைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் எனக்கு தேவை வந்திருக்காது அப்படிங்கிறார். இப்ப இதே வாக்கியத்துல நம்ம என்ன செஞ்சால், இந்த வலம் அத்துலுபுக்கு மஃபூல் பிஹியாக கலில் ஏற்படுத்தினால் கருத்து பிழைக்கும். எப்படி வலவ் அன்னா மா அஸ் அலி அத்னா மஈஷத்தின், ஒரு தாழ்ந்த வாழ்க்கைக்கு என்றால் ஒரு ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு நான் முயற்சி செய்வேன் என்றிருந்தால், கஃபானி எனக்கு போதுமாக இருக்கும், வலம் அத்துலுப் கலில மினல், சொத்தினின் அதிகம் அதெல்லாம் தேடி இருக்க மாட்டேன் அப்படின்னு வருது. அப்ப இது பிழை. என்ன வகையில பிள்ளை? என்ன ஒரு முன்னால வாக்கியத்துல சொல்றாரு, நான் ஒரு அற்பமான வாழ்க்கைக்கு அற்பமான வாழ்க்கை, அதாவது ஒரு எளிமையான வாழ்க்கையை நான் தேடல, நான் தேடுவது உயர்ந்த வாழ்க்கை, படோடோபகமான உயரமான வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் சொத்தெல்லாம் போதாது அப்படின்னு சொல்ல வராரு. அப்ப நம்ம வளம் அத்துடுபுவை விட்டு போட்டு கஃபானிங்கிறதுக்கு தான் கலியில ஏதாவது வைக்கணும், ஃபாயிலாக நம்ம ஃபாயிலாக நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அதுக்கு தான் இங்க சொல்றாரு பாருங்க, அதுல விரிவான விளக்கத்தினது மற்ற பகுதியில் அவர் நமக்கு சொல்றாரு. அதை நம்ம கொஞ்சம் ஒருக்கா குயிக்க வாசிச்சு பார்ப்போம். வதாலிக்கு அதற்கு காரணம் என்னவென்றால், லிஅன்ன ஷர்த ஹாதல் பாப், இந்த பாடத்தினுடைய நிபந்தனை என்னவென்றால், ஐயக்குனல் ஆமிலானி, இரண்டு ஆமில்களும் இருக்க வேண்டும், முவஜ்ஜஹைன் இலா ஷைஇன் வாஹிதின், ஒன்றின் பக்கம் திசை திருப்பப்படக்கூடியதாக இருக்கணும். அதாவது ஒரு மஅமூலின் பக்கம் என்னது, ஒரு மஅமூலுக்கு அதை நம்ம ஒரு மஅமூல் அதற்குரிய ஃபங்க்ஷனை நம்ம சரியாக கொடுத்தோம் என்று சொன்னால் கருத்து குழம்பக்கூடாது, ஒன்றையே தேடக்கூடிய அமைப்பில் இருக்கணும். அது அதான் ஐயக்கூனல் ஆமிலானி மோஜ்ஜஹி இலஷையின் வாய்தின், ஒன்றின் பக்கமே சமர்ப்பிக்கப்பட்டதாக திசை திருப்பப்பட்டதாக இருக்க வேண்டும். கமா கத்தம்னா, நாங்கள் முன்னுக்கு உதாரணம் சொன்னதை போல, கமா கத்தம்னா என்றால் கமா கத்தம்னா பதில் அன்சில சில உதாரணங்கள் நாங்கள் சொன்னதை போல. வல உஜ்ஜிஹுனா கஃபானி வலம் அத்துருப் இலா கலீல், கலீல் என்ற சொல்லை நோக்கி கஃபானி அத்துருப் என்கிற ரெண்டையும் நம்ம திருப்பினால் ஃபசதல் மஅனா, கருத்து குழம்புது. ஏனென்றால் லவ் என்பது ததுல்லு அலம்தினா இஷைலிம்தினா இகைரி, ஒன்று விளக்கலாகுவதை அறிவிக்கும், இன்னொன்று விளக்கலாகுவதற்காக. அது என்னது? ஒன்று விளக்கலாகுவதை காட்டும், இன்னொன்று விளக்கலாகுவதற்காக என்றால் அது என்ன விளக்கம் என்று கேட்ட மக்கள், அதாவது இந்த லவ்வை நம்ம பயன்படுத்தினா வாக்கியத்தில் எப்படி தெரியுமா அது வரும்? நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த அதாவது நாங்கள் நிபந்தனை போட்டு தான் சொல்லுவோம், எனக்கிட்ட காசு இருந்தால் நான் உனக்கு தந்திருப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? காசும் இல்லை, அவர் கொடுக்கவும் இல்லை, அவர்கிட்ட காசு இருக்கவும் இல்லை, அவர் கொடுக்கையும் இல்லைன்னு தான் அது அர்த்தம். நாங்கள் சொல்ல பாருங்க, நான் அந்த இடத்துல இருந்திருப்பேன், நான் தான் காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு ஒரு சொல்றாருங்க. அப்ப அந்த இடத்துல அவர் இருக்கவும் இல்லை, காப்பாற்றுதல் என்கிற அந்த வேலை நடக்கவும் இல்லை. எனவே அந்த ரெண்டுமே நடக்காம இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நாம லவ்வை கொண்டு பயன்படுத்தி வாக்கியங்கள் நிறைய நம்ம சொல்றோம் பாருங்க. மழை பெய்திருந்தால் விவசாயிகள் நல்ல லாபம் அடைந்திருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். மழை பெய்யவும் இல்லை, விவசாயிகள் ஒழுங்கான அறுவடையை மேற்கொள்ளவும் இல்லைன்னு தனி அர்த்தம். ஸோ அந்த லவ் எதை அறிவிக்கும் கேட்டால், லிம்தினா இஷை லிம்தினா கைரிஹி எதுல்லு அலா இம்தினா இஷை லிம்தினா கைரிஹி, ஷரத்து நடக்க இல்லைங்கிறதுனால ஜவாபும் நடக்க இல்லை என்கிற ஒரு கருத்தை தான் அது காட்டும். சரி, நம்ம நிப்பாடி நடத்துக்கு சேர்ந்துருவோம். பாருங்க சொல்றாரு, அதான் மூணாவது வரியை பாருங்க, 332 பக்கத்தினுடைய மூணாவது வரி. லி அன்ன லவ், ஏனென்றால் லவ் என்பது ததுல்வதை அறிவிக்கும், அலம் தினா இஷை லிம்தினா கைரிஹி, ஒன்று விளக்கலாகுவதை அறிவிக்கும், லிம்தினா கைரிஹி மற்றது விளக்கலாகியதற்காக ஷரத்து நடக்காதால ஜவாபு நடக்கலன்னு காட்டும். ஃபைதா கானமா பஅதஹா முஸ்பதன் கான மன்ஃபியன், அதற்கு பின்னால் இருக்கக்கூடியது ஒன்று முஸ்பத்தாக இருந்தால் பின்னால் வரக்கூடியது மன்ஃபியாக ஆகிவிடும். ஃபைதா கானமா பஅதஹா முஸ்பத்தன் கான மன்ஃபியன், அதற்கு பின்னால் இருக்கிற விதமான ஒன்று, லவ்லாவுக்கு பின்னால் இருக்கிற விதமான ஒன்று முஸ்பத்தாக இருந்தால் கான மன்ஃபியன். நஹு லவ் ஜாஅனி அக்ரம்துஹு, அவன் வந்தால் நான் அவனுக்கு உபசரிப்பேன். வைதா கான மன்ஃபியன், மன்ஃபியாக இருந்தால் கான முஸ்பத்தன், முஸ்பத்தாக ஆகிவிடும். உதாரணமாக லவ் லம் யுசே, அவன் தவறு செய்யவில்லை என்றிருந்தால் லம் ஆக்கிபுஹு, அவன் நான் தண்டித்து இருக்க மாட்டேன்.
வாலஹாதா ஃபகவுலுஹு. எனவே அந்த அடிப்படையில் இவரது கூற்று, இம்ருல் கைஸினுடைய கூற்று, அன்னமா அஸ்அலி அதுனா மஈஷத்தின், நான் ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு தான் முயற்சி செய்கிறேன் என்ற அவருடைய கூற்றானது மன்ஃபியானதாக இருக்கிறது. லிகௌனிஹி ஃபி நஃப்ஸிஹி முஸ்பத்தன், அது உள்ளளவுல வந்து முஸ்பத்தாக இருந்தாலும், வகத் தஹல அலைஹி ஹர்ஃபுல் இம்தினா, அதுல இம்தினாவுடைய லவ் என்கிறது நுழைந்திருக்குது. வகுல்லு ஷைஇன் இம்தன அல்லி இல்லத்தின், ஒரு காரணத்துக்காக விளக்கலாகிய ஒவ்வொன்றும் சபத்த நக்கீரு, அதனுடைய எதிர்மறை தடைப்பட்டுவிடும். வ நக்கீது சஈலி அதுனா மஈஷத்தின், ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு முயற்சிக்கிறது என்கிறது எதிர்மறையாக இருப்பதனால் அதமுஷை லி அதுனா மஈஷத்தின் அப்படிதானே. வ நக்கீது அஸ்ஸஇ லி அதுனா மஈஷத்தின், தாழ்ந்த வாழ்க்கைக்கு முயற்சிப்பதனுடைய எதிர்மறை என்பது அதமு சஇலி அதுனா மஈஷத்தின், தாழ்ந்த ஒரு வாழ்க்கைக்கு, அதாவது எளிமையான ஒரு வாழ்க்கைக்கு முயற்சிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். வகவுலுஹு வலம் அத்துலுப், வலம் அத்துலுப் என்ற அந்த நஃபியான அந்த வசனம் என்பது முஸ்பத்துடைய கருத்தை கொடுத்துவிடும். லிகௌனிஹி மன்ஃபியன் பிலம், லம்மைக்கு நஃபியாக இருப்பதனால். வகத் தஹல் அலைஹி ஹர்ஃபுல் இம்தினா, இங்கு ஹர்ஃபுல் இம்தினா என்கிற அந்த லவ் நுழைந்திருக்கிறது. ஃபல உஜ்ஜிஹ இலா கலீலின், கலீலின் பால் அதை சாட்டப்பட்டால், வலம் அத்துலுப் என்பதை கலீல் என்பதன் பால் சாட்டப்பட்டால், வஜப ஃபீஹி இஸ்பாத்து தலபில் கலீல், கொஞ்சத்தை தேடுவது முஸ்பத்தாகி விடுகிற ஒரு கட்டாயம் உருவாகிவிடும். வஹுவ ஐனுமா நஃபாஹு அவ்வலன், அதைத்தான் அவர் ஆரம்பத்திலேயே மறுக்கின்றார். வைதா பதலதாலிக்க, எனவே இந்த விஷயம் எனது பூச்சியமாகிவிட்டால், வைதா பதலதாலிக்க, அந்த விஷயம் எனது பூச்சியமாகிவிட்டால், தஐயன ஐயக்கூன மஃஊலு அத்துலுப், தஐயன குறிப்பாகிவிடும், ஐயக்கூன அது ஆகிவிடுவது, ஐயக்கூன மஃஊலு அத்துலுப், அத்துலுபுடைய மஃஊல் ஆகிவிடுவது குறிப்பாகிவிடும், மஹ்தூஃபன் அது செய்யப்பட்டதாக. வதக்தீருஹு வலம் அத்துலுபில் முல்க, ஆட்சியை நான் தேடவில்லை என்று அதனுடைய தக்தீர் இருக்கும். வமுக்குத்தலா தாலிக்க, ஆனால் அங்க நோக்கம் என்னவென்றால் அன்னஹு தாலிபுனில் முல்க், அவர் ஆட்சியை தேடுகிறார் என்பதாகும். வஹுவல் முராத், அதுவே இந்த கவிதை நாடப்படுகிறது. இப்போ இதெல்லாம் சுத்தி வளர்ச்சி இவர் சொல்றாரு. இது நான் கொஞ்சம் இந்த ஃபுல்லா முடிச்சு போட்டு என்னது உங்களுக்கு அதில் விளக்கத்தை சொல்றேன். ஃபஇன் கீல, எனவே சொல்லப்பட்டால், இன்னமா எல்சமு ஃபசாது ஜஅலிஹி மின் பாபி தனாசுஇ லி அத்ஃபிக லம் அத்லுப் அலா கஃபானி, இன்னமா எல்சமு ஃபசாது ஜஅலிஹி மின் பாபி தனாசு, தனாசுடைய பாடத்தில் உள்ளதாக அதை ஆக்குவது, ஃபசாதாகுவது கட்டாயமாகுவதெல்லாம் லி அத்துஃபிக்க, நீங்கள் அத்துஃப் செய்வதனால் தான், லம் அத்துருப் என்பதை அத்துஃப் செய்வதனால் தான், அலா கஃபானி, கஃபானியோடு நீங்கள் அத்துஃப் செய்வதனால் தான், வலவு கத்தர்தஹு நீங்கள் ஏற்படுத்தினால், முஸ்தஅனஃபன், வலம் அத்துருப் என்கிற ஜும்லாவை ஒரு ஜும்லா முஸ்தஅனஃபா புதுசாக தொடங்கக்கூடிய ஒரு வாக்கியமாக ஏற்படுத்தினால், கான மன்ஃபியன் மஹலன் சுத்த நஃபியாக மாறிவிடும். எனவே அந்த நேரத்தில் கைரு தாஹிலின் தஹ்த ஹுக்மி லவ், லவ்வுடைய சட்டத்துக்கு அது வராது தானே என்று கூறப்பட்டால், குல்து நான் அதுக்கு பதில் சொல்வேன், இன்னமா யஜூசு தனாசு, தனாசு ஆகுவதெல்லாம் பிஷர்த்தி ஐயக்கூன பைனல் ஆமிலைன் இர்திபத், ரெண்டு ஆமிலுக்கு மத்தியில் ஏதோ ஒரு தொடர்பாடு இருக்குகிற நிபந்தனையை கொண்டுதான். தக்தீருல் இஸ்தினாஃப், இஸ்தினாஃபை நம்ம ஏற்படுத்தினால் அங்க யுசீரு அது நீக்கிவிடும், அல் இர்திபாத்தை அலாக்கத்து தொடர்பாடலை நீக்கிவிடும். இவர் என்ன சுத்தி வளர்த்து சொல்ல வர்றாருன்னு கேட்டா, இந்த கவிதை இருக்கு தானே, வலவ் அன்னமா அஸ்ஆலி அதுனா மஈஷத்தின் கஃபானி வலமத்ருப் கலீலும் மினல் மால்னு வரக்கூடிய இந்த கவிதை வந்து இம்ருல் கைஸினுடைய முஅல்லகாத்து சபு, அந்த 7 காபத்துலால தொங்கப்பட்ட கவிதைகள் தொகுப்புல வரக்கூடிய ஒரு கவிதை. அதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஒரு எளிமையான ஒரு கீழ்த்தரமான வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கல, நான் என்னது எதிர்பார்க்கிறேன், ஒரு தாழ்ந்த அல்லது ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு நான் முயற்சி செய்யக்கூடியவனாக இருந்திருந்தால் எனக்கு குறைவான சொத்து போதுமாக இருக்கும். ஆனால் நான் அப்படி ஒரு சீப்பான லைஃப்பை நான் வந்து தேடலை, அதை விட உயர்ந்த ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல வராரு. அப்ப இதுல வந்து என்னன்னு கேட்டால், கஃபானி கலீலு மினல் மாலை வந்து கலீல கஃபாவுக்கு ஃபாயிலாக வச்சால் கருத்து அவர் சொல்ற மாதிரி வரும். ஆனால் லம் அத்துலுபுக்கு நம்ம கலீல மினல் மாலை வந்து இதாக வச்சால், அதாவது கலீல வந்து மஃபூல் பிஹியாக ஏற்படுத்தினால் அந்த கருத்து சீர்குலையும். எப்படி வந்துடும், நான் ஒரு தாழ்ந்த வாழ்க்கைக்கு அல்லது ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கைக்கு முயற்சி செய்வேன் என்றிருந்தால் நான் வந்து கொஞ்ச சொத்தை நான் தேடி இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்துடுது. அப்போ கொஞ்சம் சொத்தை நான் தேடி இருப்பேன்ற ஒரு கருத்துல வந்து முடிய பார்க்குது. ஆனால் அவர் வந்து மறுக்கிறார், அப்படி இல்லை, நான் ஒரு ஆட்சி அதிகார மாதிரியான உயர்ந்த பதவியை நான் தேடுறேன்,
அதனால எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய நான் தேடணும், முயற்சிக்கணும்ன்ற மாதிரியான ஒரு மனநிலையில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல வர கருத்துக்கு அது நேர் எதிராக இருக்குதுன்னு சொல்ல வரார். அப்போ இங்கே பாடத்தினுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய பகுதியை நான் உங்களுக்கு லேசாக சொல்கிறேன் பாருங்க. தனாசுடைய பாடம் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்லுவோம்னு கேட்டால், ஒரு குறித்த வாக்கியத்தில் 2 ஆமில்கள் ஒரு மாமூல் வாரகட்டம் அல்லது பல ஆமில்கள் குறைவான மாமூல்கள் வரக்கூடிய கட்டத்தை தான் நம்ம தனாசுன்னு சொல்லி சொல்கிறோம். தனாசுங்கிறது பிணக்காகி கொள்ளுதல் அல்லது முரண்பட்டு கொள்ளுதல், அதாவது ஃபாயிலாக வைக்கிறதா மஃபூலா வைக்கிறதா, எதுக்கு ஃபாயிலாக கொடுக்குறேங்கிற அந்த முரண்பாடு, அது நம்ம தனாசுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த கட்டத்தில் ஏதாவது ஒரு ஆமிலுக்கு அமல் செஞ்சு வைக்கணும் என்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் எந்த ஆமிலுக்கு நம்ம அமல் செஞ்சு வைக்கிறதுங்கிறது தான் பிரச்சனையே இருக்குது. அப்போ கூஃபிங்க சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டுக்கு வந்த ஆமிலுக்கு அமல் செஞ்சு வைங்க. பசரிங்க சொல்லுவாங்க, இல்லை கடைசியாக எது வந்துச்சோ அதுக்கு நீங்கள் அமல் செஞ்சு வைங்கன்னுவாங்க. ஏன் முதலாவது வந்ததுக்கு அமல் செஞ்சு வைக்கிறாங்கன்னா கூஃபிங்கிற அதான் ஃபஸ்ட்டு வந்துச்சு, அதனால முந்தி வந்ததுனால, ஏன்னா முந்தி வந்தவருக்கு முதல் உரிமை இருக்குங்கிறதுனால. இவங்க சொல்லுவாங்க பசரிங்கள் அப்படி இல்லை, எந்த மஅமூலுக்கு பக்கத்தில் ஆமில் இருக்குதோ அந்த ஆமிலுக்கு நம்ம அமல் செஞ்சு வைப்பதுதான் உசிதம், பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு ஆதாரம் காட்டுறாங்க. நாங்கள் சொல்றதை பாருங்க, கவிதைகள்ல எல்லாம் இந்த மாதிரி தான் வந்திருக்குதுன்னு சொல்லி அவர் ஆதாரம் காட்டுறாரு. அதில் ஒன்று தான் சொன்னார் என்றால், ஜெஃபௌனி வலமஜிஃபுல் அஹில்லா இன்னனில் கைரி ஜமீல் மின் ஹலிலையே முஹ்மிலு. இந்த கவிதையில கூட நீங்க பாத்தீங்கன்னா ஜெஃபௌனி வலமஜிஃபுல் அஹில்லா லஹில்லாங்கிறது லமஜிஃபுக்கு தான் மஃபுல் பிஹியாக ஏற்படுத்தி இருக்காங்க என்கிற இந்த விஷயம். இப்ப குறித்த குர்ஆனாயத்துல ஆத்தூனி உஃப்ரி அலைஹி கித்ரா, ஆத்தூனி உஃப்ரி அலைஹி கித்ரா என்கிற அந்த வசனத்துல எதுக்கு அமல் செஞ்சு கொடுக்குறேன்னு குழப்பம் தான். ஆத்தூனிக்கு மஃபுல் சாணி தேவைப்படுது, உஃப்ரிக்கு மஃபுல் தேவைப்படுது. அப்போ கூஃபிங்கள் கருத்தின்படிக்கு கித்ரனை ஆத்தூனிக்கு மஃபுல் சாணியாக நம்ம கொடுத்தோம்னால் உஃப்ரி அலைஹிக்கு என்ன உஃப்ரி ஹூன்னு சொல்லி லமீரில் அமல் செஞ்சு கொடுத்துருக்கணும். ஆனால் அப்படி அமல் நடந்தில்லை. ஸோ அதை வச்சு நமக்கு என்ன விளங்குதுனால் உஃப்ரிங்கிறதுக்கு தான் மஅமூலாக கித்ரன் வந்திருக்குது. அப்போ ஆத்தூனிக்கு அதுக்கு தேவையில்லை, லமீராக இருந்தால் அது நம்ம ஹது செஞ்சு இந்த மஃபுல் பிஹியா வரக்கூடிய தருணங்களில் லமீர் நம்ம ஹது செஞ்சு விட்டால் சரி அப்படின்றது விளங்குது. அதுக்கு பிறகு ஒரு சர்ச்சையை பேசினாங்க. என்ன சர்ச்சைன்னு கேட்டால், கஃபானி வலமத்துல் கலீரு மினல் மால்ங்கிற இம்ருல் கைஸினுடைய ஒரு கவிதை, வலவ் அன்னமா அஸ் அலி அத்னா மஈஷத்தின் கஃபானி வலமத்துல் கலீரு மினல் மால். இதில் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால், தனாசு வகைக்குள்ள இது வராது. ஏன் வராது என்றால், கஃபானி வலமத்ருப் என்கிற ரெண்டையும் கலீலுக்கு மஅமூலாக ஏற்படுத்த கலீலுங்கிற சொல்ல லம்மத்ருபுக்கும் கஃபானிக்கு மஅமூலாக ஏற்படுத்தக்கூடிய தருணத்தில் கருத்து ரீதியான ஒரு குழப்பம் வருகிறது. அவர் சொல்ல வரக்கூடிய கருத்துக்கு முரணான கருத்தை தோற்றுவிச்சிடும் லம் அத்துலுபுக்கு நம்ம கலீல மஃபுல் பிஹியாக வச்சால். ஸோ நம்ம கஃபாவுக்கு தான் என்னது கலீலுங்கிறத நாங்கள் மஅமூலாக வச்சு போட்டு வலம் அத்துலுபுங்கிற ஜும்லாவை ஜும்லா முத்தரிலாவாக அல்லது ஜும்லா ஹாலியாவாக நமக்கு ஏற்படுத்தலாம். அப்போ ஜும்லா ஹாலியாவாக ஏற்படுத்தினால் இப்படி கருத்து வரும், கஃபானி எனக்கு போதுமாகி இருக்கும், வலம் அத்துருப் நான் தேடாத நிலைமையில் கலீலும் மினல்மால் பணத்தில் நின்றும் குறைவானது அப்படின்னு அர்த்தம். குறைவான சொத்து எனக்கு போதுமானதாக ஆகியிருக்கும் என்று வரும். அப்போ இந்த பகுதியோடு நம்ம என்ன செய்வோம், இந்த தனாசுடைய பாடத்தோடு நமக்கு முடியுது. அங்கால வரக்கூடிய பாடமைப்புகள் எல்லாம் லேசி மஃபூல் சம்பந்தமானது. 5 வகையான மஃபூல்களை பற்றி நமக்கு விரிவாக பேசுவாங்க. அது ஒரு முக்கியமான பாடப்பகுதிகள். நம்ம இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை பார்ப்போம்.